தாவீது இஸ்ரவேல் சமஸ்தானத்தினுடைய ராஜாவா இருக்கான். ஆனால் அவன் எதை விரும்புறான் அப்படின்னா 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். அதாவது நான் என் தேவனுடைய ஆலயத்தில் டோர்மேன், டோர் கீப்பர். இந்த இடத்துல ஒரு சகோதரன் இப்ப உட்கார்ந்துருக்காரு. கரெக்டா? இப்ப ஒரு சகோதரன் எங்க உட்கார்ந்துருக்காரு சொல்லுங்க அப்போ? டோர்மேன், டோர் கீப்பர் அப்படின்னா வாசற்படியில் காவல் காக்கிறவன். டோர் கீப்பர், டோர் மேன். யார் யார் விரும்புறது? யார் யார் யாருடைய விருப்பம்? தாவீது. அவர் சாதாரண ஆளா இல்ல, ராஜா, கிங். அவர் எதை விரும்புறார் அப்படின்னா, இப்ப இந்த சர்ச்சுக்கு வராருன்னு வச்சுங்க. தாவீது ராஜா இப்ப தேவனுடைய ஆலயத்தில் ஒரு இஸ்ரவேல் சமஸ்தானத்தினுடைய ராஜாவா இருக்கிறவர் இந்த ஆலயத்தில் இருக்காருன்னு வச்சுங்க. இப்ப அவர் சூஸ் பண்றாரு பாருங்க. என்ன அப்படின்னா, நான் இப்படி கற்பனையா சொல்றேன், வெளியில இருக்கக்கூடியதான நம்மளுடைய செப்பல்ஸ், ஷூ எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் செஞ்சு வச்சிருக்கோம். அந்த இடத்துல அந்த டோர் கீப்பரா அந்த இருக்கிறதான செப்பல்ஸ், ஷூ எல்லாம் கரெக்டா ஆர்டரா கரெக்டா விட்டுட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதை காவு காக்குற பொறுப்பு யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இப்ப கேட்கிறோம். அப்படின்னா டேவிட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கை. டேவிட்னுடைய நான் எதை தெரிந்து கொள்வேன்? அந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன் பார். அது அந்த பிளேஸ் எனக்கு கொடுத்துருங்க பிரதர், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த வேலையை நான் எடுத்துக்கிறேன். ஷோக்காக இல்லை, எனக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். தேவனுடைய ஆலயத்தில் நான் வாசப்படியில் இருக்கிறது எனக்கு பாக்கியம். அப்ப இஸ்ரவேல் சமஸ்தானத்தினுடைய ராஜா ஏங்க நீங்க, அது ஒரு காரியம். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஜனங்களை ராஜாங்கம் பண்றதுக்காக கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில அவருடைய பாதத்துல இருக்க விரும்புறேன், டோர் கீப்பரா இருக்க விரும்புறேன். சரி, ஜீசஸ்னுடைய மகிமை. அண்ட சராச்சரத்தையும் உண்டாக்குன கர்த்தர், வானாதி வானவர், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், இந்த பூமிக்கு இறங்கி அவர் என்ன தெரிந்து கொண்டார் அப்படின்னா, சீஷர்களுடைய என்னத்தை, கால்களை கழுவுவதற்கு, கால்களை கழுவுவதான ஸ்தானத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஒரு அடிமை, ஒரு அடிமை, அடிமையினுடைய இடத்தை நான் தெரிந்து கொள்றேன். அப்பம் விற்குதல், இது மாதிரி ஒரு மேல் வீடு. ஜெருசலேமுக்கு ஜீசஸ் வந்துட்டார், பாஸ் ஓவர், பஸ்கா அனுசரிக்கணும். தம்முடைய சீஷர்களோடு கூட அப்பம் விற்கிறதுக்காக தம்முடைய சீஷர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆண்டவரே நாங்கள் எங்க பந்தியை நாங்க எங்க ஆசரிக்கணும், எந்த வீடு எங்க அப்படின்னு கேட்கிறப்ப, நீங்க இங்கேருந்து நேரா போங்க, உங்களுக்கு நீங்க யார பாப்பீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் என்னத்தை கொண்டு வருவான், ஒரு தண்ணி கூட தூக்கிட்டு ஒருத்தன் போவான். அவனையே நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா வீட்டுக்கு போவீங்க. அவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வீட்டுல மாடியில பந்தி ஆசரிக்கணும்னு சொல்லிட்டு பஸ்கா அனுசரிக்கணும்னு விரும்புறாரு சொல்லுங்க, அவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுப்பான் அப்படின்ட்டார். அப்ப அந்த தண்ணி தூக்கிட்டு போறவன் அந்த வீட்டுக்குரிய என்னது, அவன் தான் என்னது, அந்த வீட்டுல உண்டான அடிமை. அவன் தான் என்ன செய்யணும், வருகிறவர்களுக்கு என்ன செய்யணும், கால் கழுவணும், போகணும், வரணும். ஆனால் மேல அந்த மாடி வீட்டுக்கு என்ன கிடையாது சொல்லுங்க அப்போ, யார் வரல, அந்த அடிமை வரல. ஏன் அந்த வேலை யார் செய்வா சொல்லுங்க? இவரே அடிமை, இவரே அடிமை, இயேசுவே அடிமை. இப்ப அந்த மனுஷன் ஜீசஸ்னுடைய இதெல்லாம் எப்படிங்கிறது அந்த இடம்லாம் எப்படி புரியல, நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இயேசுனுடைய காரியங்கள், அவன் ஒரு சீக்ரெட் டிசைபிள், இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு அந்தரங்கமான ஒரு சீஷன். இயேசு நன்கு அறிந்திருக்கிறான். மாடி மட்டும்தான் கேட்டாரா, இல்ல வேலைக்கார அடிமை மேல வைக்கணுமா? இல்ல, மாடி மட்டும்தான்.
ஓகே, எல்லாரும் மேலே உட்காந்துட்டாங்க. இப்ப அந்த வீட்டுல அடிமை இருந்தும் அந்த அடிமை செய்ய வேண்டிய வேலையை இப்ப யார் செஞ்சதுப்ப? ஏசு செய்தார். இதுதான் இயேசு கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினது. ராஜாதி ராஜாவா இருந்தும் சர்வ வல்லமுள்ளவரா இருந்தாலும் கீழே இறங்கி வந்தார் பாருங்க. அப்படி லெட் அஸ் கம் டவுன், கீழே இறங்கி வருவோம், எம்டி ஆக்குவோம். நமக்குன்னு ஒரு மகிமை வேண்டாம், நமக்கு ஒரு மகிமை வேண்டாம், அதை பிடித்துக் கொள்ள வேண்டாம். அவர் ஐஸ்வர்யவனாக இருந்தும் என்ன செய்யல சொல்லுங்க பாப்போம்? அவர் நமக்கு என்னவானார்? தரித்திரரானார். அவருடைய ஐஸ்வர்யத்தை எம்டி பண்ணார், வெறுமையாக்கினார். அவருடைய மகிமையை என்ன செய்தார்? எம்டி பண்ணார், வெறுமையாக்கினார். மூன்றாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 5:30. அவருடைய இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி, தன்னிச்சையாய் தனிமையாய் தானே ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்கிறத என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, he emptied, அதை எம்டி பண்ணிட்டார். யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். நான் சுயமாய் ஒன்றும் என்ன செய்கிறதில்லை, சொந்தமா சுயமாய் என் இஷ்டத்துக்கு நான் உன்னை செய்யறதில்லை. அது இன்னொரு வார்த்தை இங்க இருக்கு பாருங்க, 5:19. பிதாவானவர் செய்ய 5:19 செய்ய காண்கிறது எதுவோ அதே என்று வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறார்களோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அதாவது அவருக்கு இண்டிபெண்டன்ட், தன்னிச்சையாக தானாகவே ஒரு காரியத்தை டிசைட் பண்ணி இயேசு செய்ய மாட்டார். இப்படிதான் நாம் எல்லாரும் இருக்கணும். புருஷன் மனைவி எல்லாருமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படிதான் இந்த சிந்தையுடையவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ போல நானாகவே தன்னிச்சையாய் ஒரு காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாது. பிதாவினிடத்துல ஒரு கேட்டு ஏன் அப்படின்னா அதை எம்டி பண்ணிட்டு வந்துட்டார். நல்லா கவனிச்சுங்க, இந்த வசனத்தை சொல்றோம். ஏன் தானா செய்ய முடியாதா அப்படின்னா, அங்கிருந்து வரும் பொழுது இத ஏன் இஷ்டத்துக்கு நானா ஒன்று செய்யறத நான் வெறுமையாக்கிட்டு நான் கீழே போறேன்ட்டு வந்துட்டார். இனிமே என்ன செய்ய முடியாது அப்படின்னா, தன்னிச்சையா ஒரு காரியம் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், 70 சீஷர்கள்ல 12 பேர் பொறுக்க வேண்டியதா இருக்கு. 12 பேரை தேர்ந்தெடுத்தாச்சு. ஆண்டவரே, நான் யார நான் செலக்ட் பண்ணேன்னு பிதாவினிடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காரு. விடிய 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 ஒவ்வொருத்தரையா யோசனை பண்ணி பிதாவே, ஏன் இஷ்டத்துக்கு நான் தெரிஞ்சிடக்கூடாது, ஏன் இஷ்டத்துக்கு தெரிந்து கொள்ளக்கூடாது, உதவி செய்யுங்க. ஓகே 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 ரைட். பொழுதே விடிஞ்சிருச்சு. 12 பேரை செலக்ட் பண்ணிட்டார். அந்த 12 பேரை இப்ப கூப்பிட்டார். கொஞ்ச நாட்கள் செல்ல தெரியுது, ஒருத்தன் திருடனா இருக்கான், ஒருத்தன் பிசாசா இருக்கான். இப்ப எவ்வளவு பெரிய போராட்டம் ஜீசஸ்க்கு. தகப்பனே, நீங்க சொல்லிதானே நான் செஞ்சேன், நான் சுயமா ஒன்று செய்யல, நீங்க சொல்லிதானே இவன் நான் செலக்ட் பண்ணேன். இப்ப அவன் திருடனா இருக்கான் அப்படின்னப்ப, ஆமா அவன் பிசாசா இருக்கான், பிதாவே அவன் பிசாசா இருக்கான், நான் அவனை பிடிச்சு வெளியில தள்ளிட்டான். தள்ள முடியாது. சுயமாய் இயேசு ஒன்றை செய்ய முடியாது. இதை எத்தனை பேர் விளங்கியிருக்கீங்க? அவர் இயேசு சுயமாய் என்ன செய்ய முடியாது அப்படின்னு, அவர் சுயமா தேர்ந்தெடுக்கவும் இல்லை, அவர் சுயமா இப்ப அனுப்பவும் முடியாது. இப்ப உதாரணமா யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் 6:38 வசனம் வாசிப்போம். நானே வாசிக்கிறேன், சீக்கிரம் திருப்புங்க. யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்ப என் சித்தம், என் இஷ்டத்தின்படி செய்யற காரியத்தெல்லாம் நான் வரும்பொழுதே எல்லாத்தையும் நான் எம்டி பண்ணிட்டு வந்துட்டேன், வெறுமையாக்கிட்டு வந்துட்டேன். இப்ப பிதா என்ன சொல்றாரோ அதான் செய்வேன், என் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. இப்ப அவருடைய இஷ்டம் என்ன அப்படின்னா 37ஆம் வசனத்தில்,
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். இப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் 37 கொஞ்சம் வேற மாதிரி வாசிக்கிறேன் பாருங்க, நல்ல நிதானமா பாருங்க. பிதாவானவர் எனக்கு இந்த பூமியில தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த இந்த 12 பேர் அப்போஸ்தலர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். என்னிடத்தில் வந்த அந்த 12 பேரை என் இஷ்டத்துக்கு நான் என்ன செஞ்சிட முடியாது சொல்லுங்க அப்போ. புறம்பே தள்ளணும்னா இப்ப யார தள்ளலாம்? யார புறம்பே தள்ளணும்னா தள்ளலாம். அப்பா ஆச்சரியமா இருக்கு பாருங்க. கொடுத்துட்டார். பிதாவானவர் எனக்கு கொடுத்த அந்த 12 பேர் என்னிடத்தில் வந்தார்கள். என்னிடத்தில் வருகிறவனை, என்னிடத்தில் வந்திருக்கிற அந்த 12ல ஒருத்தனை நான் பிசாசா இருக்கான்னு பார்த்துட்டேன், திருடுறான்னு பார்த்துட்டேன். ஏன் மாம்சம் என்ன சொல்லுது, என்னுடைய சித்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவனை முதல்ல அந்த திருடனை பிடிச்சி வெளியில தள்ளு, புறம்ப தள்ளு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். 38ஆம் வசனம், என் சித்தத்தின்படி அல்ல. எனக்கு இப்படி புறம்பே தள்ளுறதுக்கு நானா ஒரு இண்டிபெண்டா தனித்துவமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது அப்படின்னா, எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் அத்தாரிட்டி. நான் சுயமா ஒண்ணு செய்ய முடியாது. அது அங்கே எம்டி பண்ணிட்டு வந்துட்டேன். என் சௌரியத்துக்கு நான் செய்ய முடியாது. பிதாவினுடைய சித்தம் என்னவா இருக்கு அப்படின்னா 39 பிதாவினுடைய சித்தம். அவர் எனக்கு தந்த 12 பேர்ல, அவர் எனக்கு தந்த 12 பேரில் ஒருத்தனையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாள் மட்டும் அவனோட கூட ஒர்க் பண்ணணும், அவனோட ரட்சிப்புக்கு ஏதுவா அவனோட கூட நடப்பிக்கணுங்கிறதா என்னுடைய பிதாவுடைய சித்தமா இருந்துச்சு. பிதாவே பிசாசா இருக்கான், திருடுறான், என்ன நான் புறம்ப தள்ளணும்னு நினைக்கிறேன். நோ, கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணு. கடைசி நாள் மட்டும் நீ அவனை ஒர்க் பண்ணணும், அவனோட கூட யூதாஸோட ஒர்க் பண்ணு. நான் அவனை வச்சிருக்கேன். அவனை அன்பு கூறணும். ஏப்பா எப்படி இப்ப சொல்லுங்க, இயேசு எதை எம்டி பண்ணார்? இயேசு எதை எம்டி பண்ணார் சொல்லுங்க அப்போ. 3வது காரியம் என்னது? தான் இஷ்டத்துக்கு, தான் சுய அதிகாரத்தில் ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது, முடிவெடுத்து செய்ய முடியாது, செஞ்சிட முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், டியர் சிஸ்டர்ஸ், இது உங்களுக்கு இதுல இருக்க வேண்டாம். ஆவியில வெளிப்பாடா இருக்கட்டும், ஆவியில வெளிச்சமா இருக்கட்டும். இந்த விஷயத்துல எவ்வளவு சகோதரிகள் மனம் திரும்ப வேண்டியது இருக்கு தெரியுங்களா? அல்லது எவ்வளவு புருஷர்கள் இந்த பகுதியில மனம் திரும்ப வேண்டியது தெரியுங்களா? we are doing on our own. நம்ம இஷ்டம். இயேசு எப்படி இருந்தார் பாருங்க. இதான் ஜீசஸ்னுடைய க்ளோரி. நான் சௌரியத்துக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. நான் சுயமாய் ஒன்று செய்ய மாட்டேன், சுயமா ஒரு இடத்துக்கு போக மாட்டேன். ஆண்டவரே இந்த ஊர்ல ரிவைவல் இருக்குன்னா என்ன செய்யணும்? நோ, அடுத்த ஊருக்கு போயிடு. ஓகேல. பீட்டர் சொல்றாரு, என் மாமியார் ஊரு இங்க ரிவைவல் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல சாரிப்பா முடியாது, நான் வேற ஊருக்கு போவோம். மார்த்தா மரியா, அண்ணன் ரொம்ப சிக்கா இருக்காங்க, பிளீஸ் சீக்கிரம் வாங்க. ஃபாதர் வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்ய? நோ, அவன் சாப்பிட்டோம், இன்னும் 2 நாள் கழிச்சு போலாம். ஓகேல. அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்க? ஏன் சித்தம் தான் உனக்கு காரியம். ஓகேல. பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஜீசஸ். அவர் he can do nothing on his own. சுயமாய் அவர் ஒன்று செய்ய முடியாது. சுயமா செய்யறதான காரியத்தை பரலோகத்திலே எம்டி பண்ணிட்டு கூட வந்துட்டார். இது கிறிஸ்துவனுடைய மகிமை. வாலிப பிள்ளைகள், இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்க. உங்க சௌரியத்துக்கு சுயமாய் இண்டிவிஜுவலா செய்யணும்னு நினைச்சிடாதீங்க. ஏதாவது இடத்துல கேட்டு செய்யுங்க. இது எவ்வளவு, இதான் சிலுவை. வாட் இஸ் கிராஸ்? ஏன் சித்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜூடாஸ் வெளியில அனுப்பணும். இந்த பிசாசோட உட்கார்ந்து நான் மாற அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வெளியில தள்ளணும். திருடுறான், வெளியில தள்ளணும். இதாவே நோ, அவனை கடைசி நாள் மட்டும் அவனோட ஒர்க் பண்ணு. அவனையும் இழந்து போகக்கூடாது, அவன் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்துல சாவுறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியம் இல்லை. யூதாஸ் அவன் கெட்டு போறது அவனுக்கு பிரியம் இல்லை. அவன் கடைசி நாள் மட்டும் அவன் முடிஞ்ச வரைக்கும் அவன் அக்கினி தலையில கொட்டு, ஒர்க் பண்ணு.
ஓகே, அவர் பிக்க கொடுத்ததுதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அப்பம் பிக்கிறோம். லெட் இட் பி மீனிங்ஃபுல், அர்த்தம் உள்ளதா இருப்பதாக. எவ்வளவு காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் இஷ்டம், நம்ம இஷ்டத்துக்கே செய்யறோம் பாருங்க. ஆனால் இந்த வசனத்தை நம்ம சொல்றோம், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஒண்ணு, தன்னுடைய எல்லா குளோரி, எல்லா மகிமையும் இந்த பூமியில் எப்படி இருந்தார்? ஆர்டினரி மேன், சாதாரண ஒரு மனுஷன், ஒரு அடிமை. நமக்கு இந்த மகிமையை நாம் சுதந்திரிக்கணும். அதாவது இந்த உலக மகிமையை சுதந்திரிக்கணும், வெறுத்துருங்க. 2, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் தம்மை தாமே நமக்காக தரித்திரரானார், வெறுமையாக்கினார். அவருடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் வெறுமையாக்கினார். 3, அவருடைய இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி, தனக்குன்னு இருக்கக்கூடியதான அந்த சுயமாய் ஒரு காரியத்தை செய்யக்கூடியதான காரியத்தை அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா திறந்துட்டார், எம்டி பண்ணார். 4, பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு 3 வசனத்தை காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம். அவர் தேவன், அவர் அந்த தேவத்துவத்தினுடைய சில அம்சங்கள், the attributes of God, தேவத்துவத்தினுடைய அந்த காரியங்கள் எல்லாம். இப்ப உதாரணமா 6ஆம் வசனத்தில் கேட்கிறார், ஜீசஸ்ல கேட்கிறாங்க, கூடி வந்தவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர்கிட்டையும் பாருங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்து செல்லப்படுறதுக்கு முன்னால அப்போஸ்தலர் 1:6 கூடி வந்திருக்கிறவர்களை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிறது காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல. எனக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? பிதாவுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இஸ்ரவேலுக்கு எப்ப ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபாதர் ஒன்லி நோஸ். ஓகே, பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24 34ஆம் வசனம். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஏப்பா நீங்க தான் தேவகுமாரன் ஆச்சே, நீங்க சன் ஆஃப் காட் ஆச்சு, நீங்க காட் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அந்த நாளிகை, அந்த நாள் போக்குவரத்து எல்லாம் எனக்கு பிதாவுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க் 10. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. மார்க் 10. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரசம் ஒருவன் இடது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா 40ஆம் வசனம், என் வலது பாரசத்திலும் என் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருள்வது யாருடைய காரியம் இல்ல. தட்ஸ் நாட் மை பிசினஸ். அது எனக்கு தெரியாது, அது என்னுடைய வேலை இல்லை. அதெல்லாம் யாருடைய வேலை? என் பிதாவுக்கு அடுத்த வேலை. ராஜ்யத்தை கொடுக்கறது எனக்கு தெரியாது. ஃபாதர் ஒன்லி நோஸ். பாத்துக்கிட்டீங்களா? மறுபடியும் சொல்றேன், டியர் சிஸ்டர்ஸ், உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்கிறோம். உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறாங்க, இது எப்படி காரியம், அது எப்படி காரியம்னா கம்ப்ளீட்டா ப்ராஜெக்டே எடுத்து போட்டுறீங்க. நீங்க ப்ராஜெக்டே எடுத்து நீட்டுறீங்க. திஸ் இஸ் த ப்ராஜெக்ட். அதான் எப்ப பிளாட் வாங்கணும், ப்ராஜெக்ட். எப்ப வாங்கின பிளாட்ல எப்படி வீடு கட்டணும், திஸ் இஸ் த பிளான். இதான் பிளான். நீங்க எப்ப வரணும், எப்ப செய்யணும், என்ன வாங்கணும், எதை செய்யணும், திஸ் இஸ் த ப்ராஜெக்ட்.
எல்லாம் யார் பிளான்ல அப்படின்னா அந்த இடத்துக்கு இன்னும் சிலருக்குலாம் இது இந்த வாழ்க்கை எங்க இருக்கு அப்படின்னா, இந்த வாழ்க்கை எட்டாவது தூரத்துல இருக்கு. இது எப்படி அப்படின்னா, there are godly wonderful godly sisters. சாரி பிரதர், எனக்கு தெரியாது, பிரதருக்கு தான் தெரியும். இது எப்படி? சாரி, எனக்கு தெரியல, எங்க வீட்டுக்காருக்கு தான் தெரியும். இன்னமே வேணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கிளிப்புள்ள மாதிரி நடிப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டோம்ல, இன்னமே வேணும்னா சொல்லலாம். ஆனா எல்லா கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ல இருந்து இது எப்படி, இது எப்படி, இது எப்படி, எது வரணும், எது போகணும், எதை செய்யணும், எதை தள்ளணும், எதை வாங்கணும், எதை விற்கணும், எதை பண்ணணும், எல்லாம் கம்ப்ளீட்டா ப்ராஜெக்ட் போட்டு இதை அப்படியே நடக்கணும். பிஹைண்ட் த ஸ்கிரீன் பின்னால உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னா, ரன்னிங், குடும்பத்தை நடத்துறது, குடும்பத்தை ஓட்டுறது. இவர்களுக்கும் கிறிஸ்துவனுடைய ஆவிக்கு சம்மந்தமே கிடையாது. I don't know. My husband only knows. இதான் எம்டி, இதான் வெறுமையாக்குறது. இது நடிப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, பரத்திலிருந்து வர்றப்ப எம்டி பண்ணிட்டு வந்துட்டார். அவருக்குன்னு சில காரியங்களும் இல்லை, எல்லாம் எம்டி பண்ணிட்டே வந்துட்டார். இப்ப இங்க வந்து இப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய மாதிரியை நீங்க பாருங்க அப்படின்னா, உண்மையிலே ஜீசஸ பார்க்க வேண்டிய பிரகாரமா பார்த்துட்டோம் அப்படின்னா வாழ்றது ரொம்ப டஃப். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாதபடிக்கு, சிலுவை எடுக்காதபடிக்கு இந்த வாழ்க்கை வாழ முடியாது, இயேசுவை பின்பற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய பலனின்றி, அவருடைய அடிச்சூட, அவருடைய மகிமை பார்க்காத பட்சத்தில் இயேசுவை பின்பற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஐயோ எனக்கு இது தெரியாதுப்பா, இது திஸ் இஸ் நாட் மை பிசினஸ், இது என்னுடைய காரியம் இல்லம்பார், இது பிதா அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதும்பார். ஏன் அப்படின்னா, தன்னை மெய்யாகவே அவர் எம்டி பண்ணிட்டார், அவர் தன்னை காலி பண்ணிட்டார், வெறுமையாக்கிட்டார். புருஷர்களும் மனைவிமார்களுக்கு மட்டும் இல்ல, புருஷர்கள் எம்டி, உங்களை எம்டி, வெறுமையாக்குங்க. அவருடைய மகிமை நமக்கு விளங்கட்டும் பிரியமானவர்களே. குமாரனுக்கு எந்த அளவுக்கு பிதா வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் தெரியும். இதெல்லாம் பிதா இதெல்லாம் செய்ய காண்கிறாரோ, பிதா எதை செய்ய காண்கிறாரோ, எதை அவர் சொல்ல கேட்கிறாரோ, எதெல்லாம் பிதா தம்முடைய குமாரனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. இதான் கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கின விதம். அருமையான சகோதரிகள், மனைவிமார்கள், உங்களுக்கு எவ்வளவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கோ, எவ்வளவு சொல்ல கேட்டீங்களோ, எவ்வளவு செய்ய கண்டீர்களோ, அதுக்கு மேல எனக்கு தெரியாது, இது என்னுடைய காரியம் இல்லை, இதுல நான் முடிவெடுக்க முடியாது, என் சித்தம் இல்லை, என்னுடைய பிதாவினுடைய சித்தம், என்னுடைய கணவருடைய விருப்பம், இது என் காரியம் இல்லை, இது என்னுடைய பிசினஸ் அல்ல, இது எனக்கு தெரியாது. என்ன தாழ்மை, என்ன குளோரி. இப்படிதான் பூமியில குமாரன் நமக்கு முன்னோடினவராயிருந்தார். அருமையான கணவன்மார்கள், பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் பாருங்க. அவர் செய்ய காண்கிறது அன்றி சுயசித்தம் எதுவுமே கிடையாது. இண்டிபெண்டா எதையுமே அவர் செய்யல. பிதாவே காலிதோறும் என்னை எழுப்புகிறார், காலிதோறும் என்னை எழுப்புகிறார். அவருடைய வாசற்பண்டிகையில நின்ன இன்னைக்கு என்னுடைய ஷெட்யூல் என்னன்னு கேட்டேன். என்னுடைய ஷெட்யூல் சொல்றார், சுயமா நான் ஒரு இடத்துக்கு போல, சுயமா நான் பேசல, சுயமா நான் செலவு பண்ணல. பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில ஒரு ஆர்டினரி மேன், ஒரு அடிமையாய் தம்மை தாமே வெறுமையாக்கி நாம் ஜெபணும்.